செக் பண்ணி பார்த்தோம்னா, அந்த ஹை டேலண்ட்ல வச்சு பார்த்தோம்னா, கிளாசிக்கான எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் கேர். இப்போ நம்ம கண்ட்ரி வந்து நெறைய பேர் இன்வெஸ்ட் கண்ட்ரி இஸ் பேசிக்கலி இன்வெஸ்டிங் a lot in மெடிக்கல் இதுல ரைட். ஸோ கண்ட்ரி வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்றது எதுக்கு? டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் அண்ட் மெடிக்கல் டோட்டல் ஆக்சுவலி மெடிக்கல் ஸ்டாஃப் ட்ரெயின் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு சில டைம் ஒரு ட்ரெய்னிங் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தக்கப்புறம், கண்ட்ரி விட்டு போவாங்க. இப்போ நீங்க நம்ம கல்ஃப் பார்த்தோன்னா, நெறைய பேர் இப்போ இந்தியாலேருந்து யாராவது போனாங்கன்னா, மோஸ்ட்லி மெடிக்கல் டீம் தான். நர்சஸ் தான். இப்போ நம்ம மிடில் ஈஸ்ட் போய் பார்த்தோம்னா, எல்லாமே நர்சஸ் தான். ரைட். இப்போ இந்த மாரி இந்த மாரி ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ஸ்டாஃப் எடுத்தோம்னா, டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் ட்ரெய்னிங் எடுத்துட்டு கண்ட்ரி விட்டு போயிட்டாங்கன்னா, தென் அவங்க எந்த இடத்துலேருந்து போனாங்களோ, அந்த கண்ட்ரியில டேலண்ட் என்ன ஆயிடும்? தே வில் எண்ட் அப் வித் ஷார்டேஜஸ் ரைட்? பட் ஷார்ட்டேஜ்ன்றது நம்பர் மட்டும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அவங்க வந்து சிஸ்டமோட பிஹேவியரே மாத்திடுறாங்க. இப்போ அது அவங்களோட குறையா சொல்லாம, ஆஸ் அ பப்ளிக்கா பார்க்குறப்போ, நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல வச்சு பார்க்குறோம். மோர் நர்சஸ் ஹூ ஆர் யாரெல்லாம் வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆறாங்களோ, அப்போ அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வந்து உருவாகுது. அப்போ இத்தன நாள் வந்து ஒரு ஒரு சர்வீஸா நடந்த ஒரு விஷயத்துல இப்போ வெயிட் டைம் அதிகமாகுது. இல்ல புதுசா ஏன் வெயிட் டைம் இருக்காங்க? நெறைய கிராஜுவேட்ஸ் இருக்காங்களே! இல்ல வந்து புதுசா இருக்கிறவங்க, லெஸ் ட்ரெயின்ட் பீப்பிள் ஆர் ஸ்டில் அவங்கலாம் வந்து இன்னும் அவங்களால வேலை செய்ய முடியுமேன்னு அப்படி யோசிச்சோம்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஹைலி ஸ்கில்ட் பெர்சனோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ, இவென்ச்சுவலி அந்த குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். இல்ல, இப்போ அப்புறம் நீங்க ஸ்டாஃப் ம். அது அது மட்டும் இல்ல. பர்ன் அவுட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. யாரெல்லாம் வந்து இப்போ 10 பேர் இருக்காங்க. 10 பேருமே வந்து மைக்ரேட் ஆயிறதில்ல. ரைட். ஒரு கணிசமான மக்கள் போறாங்கனாலும், பட் இங்கேயே இருந்து நான் வேலை செய்யணும்னு சொல்றவங்க, அவங்க அதே லெவல் ஆஃப் எஃபோர்ட் தான் போடுவாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து பர்ன் அவுட் ஆயிடுவாங்க. மீனிங் ஈஸியா ட்ரெயின் ஆயிடுவாங்க. ஏன்னா, அவங்க இன்ஃப்ளோ அதிகமா இருக்கு. அவங்களோட பெஸ்ட்டுக்கு மேல குடுத்தாலுமே அந்த வெயிட் டைம் அதிகமாகுது. ஸ்டில் பப்ளிக் சொல்ற விஷயம் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கம்மியா இருக்கு. இல்ல வந்து மென்டார் பண்றதுக்கோ, இல்ல அடுத்த லெவல் ஆஃப் ஜெனரேஷனுக்கு வந்து என்ன லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன குடுக்குறோன்றதுக்கான நாலேட்ஜ் கேப்புமே உருவாகுது. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ ஈக்குவல் பீப்பிள் போனாலுமே லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுல நர்சஸ் ஒரு 30 பேர் இருக்காங்க. 30 பேர்ல வந்து நீங்க சொன்ன மாரி லெட்ஸ் சே 50% மூவ் பண்ணிட்டாங்க. அந்த மாரி ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டெய்லி பேஷண்ட்ஸ் வந்து லெட்ஸ் சே 200 பீப்பிள். 30 பீப்பிள் ரைட்? 30 நர்சஸ் லெட்ஸ் சே ஈக்குவலா வச்சுக்கலாம். ஸோ 300 பேஷண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி 10 பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ அதில் 15 பீப்புள் போயிட்டாங்க. ஸோ வாட் வாட் இல்லை 20 பீப்புள் ஒரு நர்ஸ் 20 பீப்புள் அட்டென்ட் பண்ணோம் எவ்ரிடே.